தயவு செய்து சொல்றேன், நீங்க தேவ சமூகத்தில் எந்த விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போயிருக்கிறீர்கள்? எனக்கு கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமாப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 28 வரைக்கும் வாசித்தோமேயானால், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஞ்சைகள் மேலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். யாஷோவா அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்ன ஆரோக்கியம்? நோய்வாய்ப்பட்டிருந்தாளா? நோய்வாய்ப்பட்டிருந்தாளா? சாகுந்தரவாயில் இருந்தாளா? இல்லை, அவள் பிசாசு பிடித்திருந்தாள். வேதத்தை சரியா உள்ள போகணும். அவள் பிசாசு பிடித்திருந்தாள். தன் மகள் பிசாசு பிடித்ததன் நிமித்தமாக அந்த கானானிய ஸ்திரீ யாசோவிடத்தில் கடந்து போய் சொல்றா, என் பிள்ளைக்கு இறங்கும். ஆனா நீ வரண்டா. எப்படி இந்த வார்த்தையை ஒரு 2 பேர் சொன்னாங்க. 2 பேரையும் தேவன் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்குள் காணாத ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இப்ப யெஷுவா அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்தே சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுப்பானேன். எவனாவது கொடுப்பானா? ஒரு பயிலும் கொடுக்க மாட்டான். பிள்ளைக்குள்ளது பிள்ளைக்கு தான். இப்ப நீ பிள்ளையா இல்லது நாயா? பிள்ளை என்றால் சுதந்திர பாகம், நாய் என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, புற ஜாதிகளை நாய்க்குட்டிக்கு சமமாக. நாம் அத்தனை பேரும் நாய்க்குட்டிக்கு சமமானவர்கள் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அது நேற்று இன்றோ அவருடைய யாசோபேசியாவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தை தரித்து பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிற போது நாய்க்குட்டி இல்ல பிள்ளை. உடனே நினைப்பீங்க, அப்பா நாங்கெல்லாம் பிள்ளை ஆயிட்டோம். பாவம் போச்சா? பாவம் போச்சா உன்னிட்ட? முதல்ல அதான் முதல்லயே கேட்டேன், உன் பாவத்தை சுமந்தவர் திரும்ப வந்திருந்தால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. நான் முதல்லயே சொல்லிட்டேன். நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ அப்படிதான் விசுவாசிக்கிற. நான் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவருடைய முதல் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? நான் குழந்தையை, இந்த சரீரம் இல்லைங்க அவருக்கும். நான் இன்னைக்கு இருக்கிற சரீரத்தில் அவர் இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு புரியல. நான் என் தாயின் வயிற்றில் பிறந்த சரீரம் இது அல்ல. நம்ப முடியாது உங்களால. நான் வேதத்தின்படி பேசிட்டு இருக்கிறேன். என் தாயின் வயிற்றில் பிறந்த சரீரம் இது அல்ல. நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். முதல் மறுரூபத்திற்குள் கடந்து போயிருக்கிறேன். இரண்டாவது மறுரூபத்தின் ஊடாய் நான் கடந்து போக அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவது மறுரூபத்தினுடைய ஊடாய் நான் கடந்து போய்விட்டால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவேன். அதுக்கு பிறகு இந்த பூமிக்கு எனக்கு சொந்தம் இல்லை. இங்க இருக்கிறவர்கள் இதனுடைய ஊடாய் கடந்து வரணும். உனக்கு தெரியுமா நீ மறுரூபம் ஆனியான்னு கேட்டா இல்லையே. உன்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்குது? ஒரு மாற்றமும் இல்லை. என்கிட்ட அநேக மாற்றங்களை நான் உணர்கிறேன். இந்த பையனுக்கு கழிந்த நாள் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஐயா என்ன விட்டுருங்கப்பா, நமக்கும் அதுக்கும் ஒத்து வராது. ஆனா இந்த மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தூக்கி நிற்பேன். கையில் ஏதோ ஒன்று இருக்கும், அவ்வளோதான். சங்காரம் பண்றதுக்கு நல்லா விளையாடுவேன் ஒரு காலத்தில். ஆனா இன்னைக்கு இல்ல. இந்த மாற்றம் என் பையன் சின்னவனா இருக்கிற நேரம், சின்ன பையன், இவனோட சின்ன பையன், 2 வயசா? 2 வயசு பையன் கால் தட்டி கீழே விழுந்த நேரம் அந்த வாசல் படியில் அந்த கட்டளையில் ஒரு கொண்டி இருக்கும். அந்த கொண்டி வச்சு இதில் இடிச்சு இதில் ரத்தம் ஊற்றுது. எனக்கு அந்த ரத்தத்தை பார்த்து, என் மடியில் இருக்கிறான், ரத்தத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன். ஏங்க ரத்தத்தை பார்த்து மயங்குறவனா கலிஸ்தராஜி அப்படின்னு கேட்டால் அது அதிசயம். உண்மை சொல்கிறேன், இன்னைக்கு எனக்குள் ஒரு அநேக விதமான மாற்றங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறார்.
ஏன்னா மறுரூபம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இரண்டாவது ஒரு மறுரூபத்திற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என் காலம் நீடித்தால், மரணம் தள்ளி போய் கொண்டிருந்தால், நான் மூன்றாவது மறுரூபத்தை எட்டின பின்புதான் வருகை வரும் என்று சொல்லி நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய எடுத்துக்கொள்ளுதலை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ நினைத்தால், நீ விசுவாசித்தால் அது உனக்கும் அப்படியே. நம்ம நினைக்கிறது இல்லை. யார் எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? உன்னுடைய பரிசுத்தவான்கள் அநேகர் காத்திருக்காங்க. அவங்களுடைய சாபம் உன்னை விடாது, தெரியுமா? நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பதற்காக நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆயத்தமானால் மட்டும்தான் முந்தி எடுத்துக்கொள்ளப்படுவது மரித்து போனவர்களுக்கு நடக்கும். அவர்கள் உன்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் நீயோ எடுத்துக்கொள்ளப்படுதலை விட்டுவிட்டு பிசாசோடு சேர்ந்து பிசாசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்ன வாழ்க்கை இது? கேட்டால் சிலுவை பாதைக்கு போகிறேன், இயேசு கிறிஸ்து மரித்தார், நான் துக்க நாள் கொண்டாடுகிறேன், 40 நாள் சாராயம் குடிக்க மாட்டேன், 40 நாள் சாப்பிட மாட்டேன், 40 நாள் சோறு தின்ன மாட்டேன், கஞ்சி குடிக்க. என்ன வாழ்க்கை இது? பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி உன்னால் தீர்மானம் பண்ண முடியுமா? 40 நாள் குடிக்காதவன் 41வது நாள் பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் சேர்த்து வச்சு குடிப்பான். குடிக்காத 40 நாள் இருந்த பணம் மொத்தமும் அந்த ஈஸ்டரோடு கூட என்ன அப்படிதானே, அந்த உயிர்ப்புக்கு சாராய கடையில் அன்னைக்கு நிறைய வியாபாரம் ஆகும். ஏன்? பாவத்தை மொத்தமாக செய்யறதுக்கு தானே. பொய்யே சொல்ல மாட்டேன்றான், கடைசியில் பார்த்தா மொத்த பொய் சொல்றான். என்ன காரணம்? தேவன் மேல விசுவாசம் இல்லை. நீ ஒன்ன வருத்திக்கிற. இந்த வருத்தம் எல்லாம் தேவன் சமூகத்தில் போகாது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் கெஞ்சணும்னா, கானானிய ஸ்திரீ விசுவாசத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறாள். கெஞ்சுகிறது எப்படி? பிள்ளைகள் மேஜையில் இருந்து சாப்பிடுகிற போது வாயிலிருந்தோ கையிலிருந்தோ எச்சி கீழே விழும். அந்த எச்சிய நாய்க்குட்டிகள் நக்குகிறது போல ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு கெஞ்சுகிறாள். யோசிக்கிறியா? நீ கேட்பியா? ஆண்டவரே, நான் பெரிய ஆளு, நான் ஆண்டவருக்கு அது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எங்க ஊழியக்காரருக்கு நான் இது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், சபைக்கு நான் அது இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லா அது இதையும் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் பெரிய ஆளு இல்ல. உன்னில் மாற்றம் வராமல் நீ தேவ சமூகத்தில் உன்னை வருந்தி உன் மாம்ச இச்சைகளை அழித்து விடாமல் உனக்கு ஜெயம் இல்லை. ஏன்னா ஒன்னு அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். என்ன எது கலைச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். ஒன்னை எது கலைச்சாருன்னு நீ முதல்ல அறியணும். பவுல எது கலைச்சாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பேதுரு எது கலைச்சான்னு தெரியுமா? அழைச்சதுல பவுல் சொல்றான், நான் பாவிகளும் பெரும்பாவி, நான் விரும்பாத பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப தேவன் பாவத்தை பார்க்கறதுக்கு பவுல் அழைக்கல. நீங்க அறியணும். இது உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் புரியல, சில வேத வசனங்கள் உங்களுக்கு தெரியல. பவுல அழைச்சது ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க. அதுக்கு இடையில அவன் என்ன செய்யறானோ அதெல்லாம் அவருக்கு முக்கியம். எனக்கு நீ ஏன் வேலையை செய். புரியுதா? அப்ப ஒன்னு எது கலைச்சார்? உனக்கு கடன் இருக்கலாம், பிசாசு போராட்டம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், நோய் இருக்கலாம். ஒன்னு அழைச்ச அழைப்பு எது? அதை நீ செஞ்சா இது எல்லாமே காணாம போயிடும். உன்னை அழைச்ச அழைப்ப நீ மறந்ததுனால உனக்கு எல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கும். வெளியில தலை காட்ட முடியாது, தெரியுமா? நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்க முடியாது. காரணம், தேவ சமூகத்தில் அறிந்தோ அறியாமலோ ஒப்பு கொடுத்தலை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறபடினால் நமக்கு போராட்டம், நமக்கு சாபம், நமக்கு வேதனை, நமக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை சும்மா தீராது. ஒப்புக்கொண்ட காரியத்தினுடைய ஊடாய் நீ மறுபடி கடந்து போய்த்தான். அல்லேலூயா. இதாங்க உண்மை. நம்ம இதை செய்யறதில்லை. அப்ப விசுவாசத்தினுடைய ஊடாய் தேவ சமூகத்தில் கெஞ்சணும். ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாருன்னு கேட்காத. ஏன்னா அவர் சொன்னார், ஸ்தோத்திரத்தின் மூலமாக என்னை நினைப்பூட்டுன்னு தான் சொன்னாரே தவிர என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருன்னு சொல்லலையே. எப்ப ஜெபிச்சாலும் எப்ப சபைக்கு வந்தாலும் அதைத்தாரும் ஆண்டவரே, இதைத்தாரும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே. என்ன உங்க வீட்டு வேலைக்காரரா என் தேவன்? அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து
இந்த உலகத்தை, இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவர் என் தேவன். அந்தரங்கத்தில் நிற்குமா? நின்று பாரு, 5 நிமிஷம் நீ மேலே நின்று பாரு, பார்ப்போமே. நிற்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா இந்த உலகத்தை, நீ இருக்கிற இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டு இருக்கிறார். ஒரு சூரியன் அந்தரத்தில் தொங்க விட்டு இருக்கிறார். ஒரு சந்திரன் அந்தரங்கத்தில் தொங்க விட்டு இருக்கிறார். ஒரு புதன், ஒரு சனி, ஒரு வியாழன். ஒன்னா எத்தனையோ சூரிய குடும்பங்கள் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என் தேவனுடைய கிருபையில். அவரை போய் நீ உன் வீட்டு வேலைக்காரனா பாவிச்சிட்டு இருக்கிற. அறிவு வேண்டாம். அப்ப அதனால தான் நீ வேதனைப்படுற. இது முதல்ல புரியணும். அறியாதவன் ஆராதிக்கிற ஆராதனைக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான், நீ என்ன கொடுக்குற? கொஞ்சம் யோசித்து பாரு. தயவு செய்து சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு தேவனை மதிப்பீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா, தேவ சித்தம் செய்யறது இல்லை, தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுறது இல்லை. அப்புறம் எப்படிங்க தேவன் நமக்கு நன்மையானதை செய்வார்? அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக, உனக்காக இல்லை. நீ என்னைக்கு அவர் பேச்சு கேட்குறியோ அன்னையிலேருந்து உனக்காக இல்லை. அவர் பேச்சை கேட்டா அவர் உனக்காக அடிக்கப்பட்டார், அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். உண்மை. நீ தான் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியே, அவர் சித்தம் செய்ய மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி உனக்காக இல்லை? ஆமென்.